2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருளான சூடோபெட்ரின் போன்றவற்றை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவது தொடர்பாக டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் பதுங்கியிருந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் 50 கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் சர்வதேச மதிப்பு 2000 கோடி ரூபாய். இக்கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து திமுகவிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இந்நிலையில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியும் ஜாஃபர் சாதிக் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து அவரையும் அவரது கூட்டாளிகளையும் தேடும் பணிகள் நடந்து வந்த நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கைதை உறுதிப்படுத்தியுள்ள என்சிபி அதிகாரிகள் முழு விவரங்களையும் மதியம் 2 மணிக்கு மேல் சொல்வதாக தெரிவித்துள்ளனர். தற்போது அவரிடம் விசாரணை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக் சொல்லும் தகவல்களை பொறுத்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் இவ்விவகாரத்தில் சிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது.